வணக்கம். இந்தியா டைரக்டின் வர்த்தக செய்திகள். ஆஸ் யூஷுவல் இந்தியா பாசிட்டிவ் நியூஸ். ஃபர்ஸ்ட் நம்ம சென்னை பற்றி எடுக்கலாமே. குப்பை ரைட், கொடுங்கியூரில் குப்பை கூட இருக்குல்ல, அது வந்து பயங்கர பெருசாச்சு. பல ஏக்கர் வந்து தூக்கி சாப்பிட்ருக்கு. அவ்வளோ குப்பை கிடக்குது. அந்த ஏரியா போனாவே ராம்கி இன்ஃப்ரா வந்து சென்னையில் கடைசியாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அரைகுறையாக விட்டுட்டு போனது வந்து இந்த மேபாலம் இருக்குல்ல, போர்ட்ல இருந்து மதுரவாயில் வரைக்கும் ஃப்ளையிங் ரோடு போட்டுருந்தாங்க. அது வந்து செல்வி ஜெயலலிதா வந்துன்னா அப்படியே நிப்பாட்டுன்னு சொல்லி நிப்பாட்டினாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு சென்னையில் அவங்க கடைசியாக பண்ண மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ். இவங்களுக்கு வந்து அந்த கொடுங்கியூர் குப்பை கிடங்கு இருக்குல்ல, அதை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு அதை வந்து பயோ மைனிங், அதாவது ஏற்கனவே அங்கே கொட்டி இருக்கிறத நோண்டி எடுத்து செப்பரேட் பண்ணி எது தேவை, எது ரீசைக்ளிங் போகலாம், எது இதுக்கு யூஸ் பண்ணலாம்ன்றதும் அது மாதிரி பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. 217 கோடிக்கான ஆர்டர். நல்ல விஷயம். அவ்வளோ பெரிய இடம் வந்து ஒரு ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு டேட்டில் அது வந்து ஹார்ட் ஆஃப் த சிட்டி ஆயிடுச்சு. அண்ட் எப்பயுமே அப்படியே புதஞ்சிக்கிட்டே இருக்கும். பார்க்கலாமே, இதே மாதிரி வேளச்சேரியில் இருக்கிற அதையும் க்ளீன் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் இன்னைக்கு டேட்டில் வந்து பயங்கரமான வேல்யூ ஆயிடுச்சு. குட். ரெண்டாவது வந்து ஜேஎஸ்டபிள்யூ குரூப். நீங்கள் ஆஃப் லேட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா காசு எங்கேருந்து தான் வச்சிருக்கிறாங்கன்னு தெரியல. டெய்லி ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெரி குட். இந்தியா ப்ரோக்ரெஸிங். ஸோ நீங்கள் எடுத்து பாருங்களேன், அதானி, அம்பானி, டாடா குரூப்பு, ஜேஎஸ்டபிள்யூ, இது மாதிரி டெய்லி ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பல லட்சம் கோடிக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நல்ல விஷயங்கள். ஜேஎஸ்டபிள்யூ குரூப்பும் எம்ஜி மோட்டார்ஸ், சைனா பேஸ்ட் கம்பெனி, பேசிக்லி யூகே பேஸ்ட் கம்பெனி. நம்ம எப்படி ஜாக்வார் எடுத்தோமோ அது மாதிரி ஒரு சைனீஸ் குரூப் வந்து எம்ஜி மோட்டார்ஸ் எடுத்தாங்க. எம்ஜி மோட்டார்ஸ்க்கு வந்து இந்தியாவில் பெருசாக பண்ணணும்னு ஆசை. இந்தியா கவர்மெண்ட் எங்கேயாச்சும் சைனா கம்பெனின்னு சொல்லிட்டு ஆப் வச்சுருவாங்கன்னா அவனுக்கு எப்பயுமே அந்த பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஷேர் மார்க்கெட்டில் வரணும்னு நினச்சாங்க, உடல. ஸோ ஜேவிக்கு போயிட்டாங்க. ஜேஎஸ்டபிள்யூ குரூப் வந்து ஒரு எலக்ட்ரிக் கார் வெஞ்சர் அலாங் வித் எம்ஜி மோட்டார்ஸோட இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டுமே பண்ணுறாங்க. நம்ம ரெகுலர் கார் இருக்குல்ல, இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின், அந்த இன்ஜினும் எலக்ட்ரிக் கார்ஸும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. எந்த ஊர்லன்றது எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்கல. இப்போதைக்கு ஜேவி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து பாரதி ஹெக்ஸா கம்பெனி. இவங்க வந்து 70% ஓன் பை பாரதி ஏர்டெல். இவங்க வந்து பல வருஷத்துக்கு அப்புறமா ஆல்மோஸ்ட் 10 வருஷம் கழிச்சு இப்போ ஐபிஓ வராங்க. செபி வந்து இதுக்கு ஓகேடா, நீ பணம் ரைஸ் பண்ணிக்கு, ஐபிஓ வான்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல விஷயம். ஒரு புது கம்பெனி வருது. காசு எங்கே போடணும்னு தெரியாதவங்க புது கம்பெனியில் போடலாம். எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் அ வெரி குட் வெஞ்சர்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பயோடேட்டாஸ் ஃபுல்லாக வந்தோடனே நம்ம அதை பற்றி ஒரு ரிவ்யூ கொடுக்கலாம். அரவிந்தோ ஃபார்மா நீங்கள் எடுத்து பாருங்களேன். சன் ஃபார்மா நேற்று வந்து ஒன்று கிடச்சிச்சு. டாக்டர் ரெட்டிக்கு வந்து ஒரு அப்ரூவல் கிடச்சிச்சு. சன் ஃபார்மா ஆஸ்திரேலியாவில் கிடச்சிச்சு. டாக்டர் ரெட்டிக்கு வந்து யூகேல கிடச்சிச்சு. அரவிந்தோ ஃபார்மா USFDA, இவங்க வந்து நேசல் ஸ்ப்ரே, இது வந்து அவங்களுக்கு பேண்டமிக் வரும் அந்த சீசனில், அந்த கோல்டு வீல்டு வர மாதிரி அந்த இதுக்கு ஸ்ப்ரேக்கான ஒரு அப்ரூவல் கிடச்சிருக்கு ஃபார் மேனுஃபேக்சரிங் அண்ட் மார்க்கெட்டிங். நல்ல விஷயம். அரவிந்தோ ஏற்கனவே வந்து மோஸ்ட்டாக நீங்கள் எடுத்து பாருங்களா, மெடிசன்ஸ் பூராவே வந்து US சைடில் தான் போயிட்டு இருக்கு. மனுஷனுங்க எல்லாருமே வந்து மருந்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2 ரேட்டிங் ஏஜென்சி, ஃபெச் அண்ட் மூடிஸ், இவங்க 2 பேருமே இந்தியாவை வந்து, இவங்க மட்டும் இல்லை, எல்லா ரேட்டிங் ஏஜென்சியுமே வந்து இந்தியாவை அப்படி கீழே தான் அமுக்கி வச்சிருக்கிறாங்க. டே அடங்கடா, நீங்களாம் உங்களெல்லாம் ரேட்டிங் கொடுக்க மாட்டேன்ற மாதிரி. இருக்கட்டும், எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லைன்ற மாதிரி இந்தியன் கவர்மெண்ட்டும் இருக்கு. ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நீங்க வந்து பயாஸ்ட் ரேட்டிங் கொடுக்குறீங்க. நம்மளோட ரேட்டிங் இருக்காங்கன்னா குப்பை இருக்குல்ல, குப்பைக்கு ஒரு ஸ்டெப் மேலே வச்சிருக்கிறாங்க. நம்மளது அந்த இதுல இருந்து இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போச்சுனால் பல லட்சம் கோடி வந்து இந்தியாவுக்குள்ள வரும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, எனக்கு தெரியும் சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்றாங்க. கெனேடியன் பென்ஷன் ஃபண்ட். இன்னைக்கு டேட்ல வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டுகிட்ட காசு நிறைய கிடக்குது. அந்த காசுக்கு சேஃபா ரிட்டர்ன் வேணும்னு சொன்னால் எங்கேயுமே கிடையாது, இந்தியாவுக்கு தான் வந்து ஆகணும். இவங்க வந்து ஒரு 438 மில்லியன் நம்ம ஹைவே ப்ராஜெக்ட்ஸ்ல எப்படி வந்து ரீட்ஸ் இருக்கோ அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயும் வந்து கவர்மெண்ட் இதெல்லாம் வந்திருக்கு. நீங்க 1 கிலோமீட்டர் வேணாம், 100 மீட்டர் ரோடு கூட நீங்க வந்து ஓன் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து ஒரு ஃபீச்சர் இருக்கு. அதுல தான் இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து 5 years லாக்இன் பீரியட் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஃபண்டுக்கு.
எனிவே பென்ஷன் ஃபண்டு தானே, அவங்களாம் வந்து 10-15 வருஷம்லாம் லாக்இன் பண்ணுவாங்க, ரெடியாகவும் இருக்காங்க. அவங்களுக்கு வேண்டியது வந்து வருஷம் ஆனால் வட்டி. எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயம். என்பிசிசி, ரைட், என்பிசிசி வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. இவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர்ஸ் வந்திருக்கு. யார்கிட்ட வந்து எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். இது வந்து சவுதி அரேபியாவில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கட்டுறதுக்கு 249 கோடிக்கு வந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு. நல்ல விஷயம்தான். அண்ட் வித்தியாசமாக வந்து எல்என்டி இல்லாத, எப்பயுமே அந்த மிடில் ஈஸ்ட் சைடுன்னு போனாவே எல்என்டிக்கு தான் வந்து கிடைக்கும். என்பிசிசி கிடைச்சிருக்கிறது நல்ல விஷயம். IREDA இது ஒரு கம்பெனி, ரினியூவபிள் எனர்ஜி கம்பெனி. இந்த கம்பெனியப்பா நீ நிறைய நார்ம்ஸ் இருக்கு, அதில் ஒரு நார்ம்ஸை வந்து நீ வயலேட் பண்ணிட்டான்னு சொல்லி செபி சொல்லியிருக்காங்க. இதனால உடனே ETF ஃபண்டு, நிஃப்டி 500, மிட் கேப் ஃபண்டு இதுல இருந்துலாம் உன்னை ஒதுக்குறேன்னு சொன்னோடனே ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுவதானே செய்யும். இதெல்லாமே வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்டில் வச்சிருப்பாங்க. அவங்கெல்லாம் டகடகன்னு அதை வித்துருவாங்க. வித்துட்டு அடுத்த கம்பெனி எதை உள்ள போடுறாங்க அதை உள்ள போட்டுருவாங்க. யார் உள்ள வந்திருக்கிறாங்க? இதுக்கு பதிலாக V-Guard வந்திருக்கு. நீங்கள் எடுத்து பாருங்களேன், இந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ், ரைட்? அந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு மேலே போயிருக்கு. இப்போ இந்த ரீசன்னால கீழே விழுந்திருக்கு ஒரு 2.5-3%. தட்ஸ் ஓகே, வி வில் வெயிட் என்ன நடக்குதுன்றது பார்க்கலாம். மாருதி 52 வீக் ஹை அடிச்சிருக்கு. அது ஆக்சுவலாக 52 வீக் ஹைன்னு சொல்கிறாங்க, பட் இட்ஸ் எ நியூ ஆல் டைம் ஹை. நம்ம சம்வேர் அரௌண்ட் 4500 இருக்கும்போது, ரைட், ஞாபகம் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். 4500 இருக்கும்போது 13,000 அதுக்கு டார்கெட் கொடுத்துருந்தோம் அடுத்த ஒரு 3-4 இயர்ஸில். அண்ட் ஆல்மோஸ்ட் அந்த டார்கெட் அச்சீவ் ஆகிட்டு இருக்கு. ஒன்று, ஆஸ் ரீசென்ட்லி ஆஸ் லாஸ்ட் இயர் கூடயும் நம்ம வந்து அதுக்கு 13,000 டார்கெட் கொடுத்துருந்தோம் மந்த்லி சார்ட்டில். அண்ட் எக்ஸாக்டாக அந்த சைடு போயிட்டு இருக்காங்க. சிஎன்ஜி பேஸ்டு இன்ஜின் வந்து நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணி, வெஹிக்கிள்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணி அனுப்பிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இவி வெஹிக்கிள்ல ஜாஸ்தி கான்சென்ட்ரேட் பண்ணல, ஹைபிரிட் வெஹிக்கிள்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏச்சர் மோட்டார் இன்னைக்கு காலையில நம்மளோட ப்ரீ மார்க்கெட்ல வந்து நம்ம பேசியிருந்தோம். ப்ரீ மார்க்கெட்ல வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லியிருந்தோம். இன்னைக்கு ஸ்டாக் வாட்ச் லிஸ்ட்ல பேஸ்ட் ஆன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏச்சர் மோட்டார் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ஏச்சர் மோட்டார் இன்னைக்கு ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஆல்மோஸ்ட் 6% அப்ல இருந்துச்சு. ஃபைனலாக க்ளோஸ் ஆகும் போதும் 4% அப்பில் இருந்துச்சு. வேற ஒன்றும் இல்லை, ஒரு இன்டர்நேஷ்னல் பேங்கர் இருக்காங்கல்ல, UBS, ரைட், ஜெர்மன் பேஸ்டு பேங்கர். இவங்கள வந்து பைலேருந்து, அதாவது நியூட்ரல்லேருந்து பைக்கு வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால மேலே தூக்கிடுச்சு. ஸோ நல்ல விஷயம். ஏச்சர் மோட்டார் உங்களுக்கு தெரியும், அவங்களோட ட்ரக் பிஸ்னஸ் எப்படி வேணால் போட்டோம். மெயினாக வந்து அவங்க ராயல் என்ஃபீல்ட் புல்லட்ல செம்ம காசு பார்த்துட்டு இருக்காங்க. பையனுக்கு பர்த்டே கிஃப்டாக கொடுத்தது வந்து இன்னைக்கு ஒரு ஜாக்பாட் கொடுத்துருக்கு. இதுக்கு அடுத்தபடியா மெஜாரிட்டி பேடிஎம்ல இருக்குல்ல, பேடிஎம் தான் 15ஆம் தேதியோட முடிஞ்சு போச்சு. அவங்களோட ஃபாஸ்டேக் இருக்குல்ல, பேடிஎம் பேஸ்ட் ஃபாஸ்டேக், அந்த ஃபாஸ்டேக் தான் 16ஆம் தேதியிலேருந்து ஒர்க் ஆகாதுல. அவங்க எல்லா கஸ்டமருமே வந்து மெயினாக HDFC ஃபாஸ்டேக் இல்லை ஆக்சஸ் ஃபாஸ்டேக்கு வந்து மூவ் பண்ணிட்டாங்க. இது ஒரு ரெவென்யூ கட்டு. பட் எனிவே, அவன் வால் ஆட்டினதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம தான் இன்வெஸ்டரா, யாராச்சும் ஒருத்தர் சூ பண்ணலாம்ல. நீ இது மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணனால எங்களுக்கு நஷ்டம் ஆயிருக்கு சொல்லிட்டு அந்த எம்டியை காலர் பிடிக்கலாம், இல்லை கோர்ட்டுக்கு இழுக்கலாம்ல. ஏன் இழுக்க மாட்டேங்கிறாங்கன்றது தெரியல. அடித்தது ஃபோர்ஜரி, அவன் கப்பம் கட்டுறது நம்ம கட்ட வேண்டியதா இருக்கு. யாராச்சும் ஒருத்தர் வந்து இது பண்ணா நல்லா இருக்கும்ன்றத நினைக்கிறேன். பார்க்கலாம். அடுத்தது வந்து இன்னைக்கு ஈவினிங் ஆட்டம் இருக்கு யூஎஸ்ல. ஃபெட் டிசிஷன் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ஏற்றுவானா ஏற்ற மாட்டானா, அது போதும் ஏதாச்சும் ஒரு கமெண்ட் கொடுக்குறானா, இதெல்லாம் பார்க்குறாங்க. ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, யூஎஸ்ல இன்ஃப்ளேஷன் இன்னும் ஹையா இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, நான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணாலும் வேலை வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு, டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏத்துறதே வந்து டிமாண்ட் கட் பண்றதுக்கு, வேலை வாய்ப்பு காலி பண்றதுக்கு தான். ஆனாலும் இது இன்னும் உச்சத்திலேயே இருக்கு. இன்ஃப்ளேஷனும் உச்சத்திலேயே இருக்கு. கவர்மெண்ட் என்ன பண்ண போறாங்கன்றது பார்க்கணும். சப்போஸ், மறுபடியும் நான் யூஸ் பண்ற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, சப்போஸ் இன்னைக்கு சாயந்தரம் ஒரு 0.25% இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்றாங்கன்னு வச்சுங்க, இப்போதைக்கு எல்லாருமே ஸ்டேட்டஸ் ஸ்கோர் மெயின்டைன் பண்ண போறாங்க. அப்படியே இருக்கும், ஏற்றவும் மாட்டேன் இறக்கவும் மாட்டேன், ஏதோ ஒன்று கமெண்ட் 2-3 கமெண்ட் போடுவாங்கன்றது எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சப்போஸ் அது ஏத்திட்டாங்கன்னு சொன்னால்
மார்க்கெட் பெருசா கீழே விழுவும். ஒன்று, டாலர் இண்டெக்ஸ் பயங்கர ஸ்ட்ராங் ஆகும். ரைட், டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆச்சுனால் கமாடிட்டிஸ் எல்லாமே அடி வாங்கணும். ஆனால் அது அடி வாங்காது. கோல்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. இப்போதைக்கு மறுபடியும் நான் சொல்றேன், இப்போதைக்கு அந்த சீன் இருக்குல்ல, அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கான சீன் தான் காட்டிட்டு இருக்கு. நான் இன்னைக்கு காலையிலேயே நான் சொல்லியிருந்தேன், 2-3 விஷயத்த அப்சர்வேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா அது புரியும். ஜப்பான்ல 17 வருஷம் கழிச்சு மைனஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருந்து பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு போயிருக்கிறாங்க. ரைட், இப்ப மாதிரி கிடையாது. பேங்க்ல டிபாசிட் பண்ணா நீங்க வட்டி கொடுக்கணும் பேங்க்குக்கு. அந்த காலம் போயிடுச்சு. நீங்க டிபாசிட் பண்ணா உங்களுக்கு வட்டி வரும். அதே மாதிரி பேங்க்ல இருந்து நீங்க லோன் எடுத்தால் நீங்க லோனுக்கு வட்டி கட்டணும். இவ்வளவு வருஷம் ஜப்பான்ல நீங்க லோன் எடுத்தா பேங்க்காரன் உங்களுக்கு காசு கொடுத்துக்கிட்டு இருந்தான். ஸோ அந்த காலம் முடிஞ்சு போச்சு. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் சைன். ரெண்டாவது, நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. 102 பாயிண்ட் சம்திங்ல இருந்து 103 பாயிண்ட் சம்திங் ஆயிருக்கு. மூணாவது, இந்தியா ஸ்பெசிஃபிக்கா 8265 போன வாரத்தில் இருந்துச்சு. 8280, 8285 அந்த ரேஞ்சிலே இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் கூடயும் அது ஆல்மோஸ்ட் 8295 இருந்துச்சு. இப்போ ரைட் நவ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சம்வேர் க்ளோஸ் டு 8310 தொட்டுடுச்சு ருப்பி. ஸோ தட் மீன்ஸ் ஏதோ ஒன்று கீழே கிச்சடி ஆயிட்டு இருக்கு. ஸோ நாளை காலையில் ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கான்றது தெரியாது. ஞாபகம் வச்சுங்க, நாளைக்கு கேன் டேட் மார்ச் 21. ஏதாச்சும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குமான்றது தெரியாது. வெயிட் பண்ணி பார்க்கலாமே. எதா இருந்தாலும் ஏற்றுக்கலாம். ஏற்கனவே மார்க்கெட்டில் வொலட்டாலிட்டி கொடுத்துருக்கு. என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.